ப்ராஜெக்ட் ஷெடியூல் நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி நாளிலேருந்து உங்களுக்கு வைவா கரெக்டாக ஷார்ப்பாக 8 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாரும் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிடுங்க சார். ஆனால் எக்ஸ்டர்னலே 10 o'clock தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஏன் சார்? அப்போ தானே சீக்கிரம் வருவீங்க எல்லாரும். மாப்பிள்ள, இந்த வைவாக்கெல்லாம் யாரா படிப்பா? அப்படியா மச்சான்? அடா ஆமாடா, சும்மா நம்ம படிச்சதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போதும்டா. ஓ ஓகேடா சர்றா. ஐயோ, ப்ராக்டிக்கலில் எந்த மாதிரி வைவா கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே. நம்ம ஃப்ரெண்டோட நிறைய இது நம்ம சொல்லிடணும், நிறைய இது படிக்கணும். ஸோ ஓரளவு கவர் பண்ணிட்டோம், முடிச்சு விட்டுறலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்படி மச்சான் இருந்துச்சு? செம்ம ஈஸி மாப்ள. செகண்ட் பேட்ச் எப்படி மச்சான் இருந்துச்சு? செம்ம டஃப் மாப்ள, ரொம்ப கஷ்டம். ஐயோ சூடா ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும், அப்படியே பப்ஸ் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். மதிய சாப்பாடுக்கு அந்த பிரியாணி சொல்லிட்டீங்கல்ல மேம், வைவானு சாப்பிடாம சீக்கிரமா வந்துட்டோம், நமக்கு ஏதாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும். தம்பி, நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல ஏன் வந்து இதை இப்படி பண்றீங்க? அது அப்படி பண்ணாதான் மேம் இப்படி அப்படி ஆகும். தம்பி, நீங்க ஏன் இந்த அல்கோரிதம் யூஸ் பண்றீங்க இந்த ப்ராஜெக்ட்ல? இந்த அல்கோரிதம் தான் மேம் இந்த ப்ராஜெக்ட் வந்து செட் ஆகும். இல்லையாப்பா, அந்த அல்கோரிதம் இதுக்கும் யூஸ் ஆகுமே. அப்படியா மேம்? சரி மேம், நான் அடுத்த டைம் வந்து பண்ணி காமிச்சிடறேன். எது அடுத்த டைமா? இந்த ப்ராஜெக்டோட மோட்டிவ் என்னப்பா? வேற இதுக்கு ப்ராஜெக்ட் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னப்பா? இல்லை மேம், அது ப்ராஜெக்ட் நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேம். சரிப்பா, இந்த ப்ராஜெக்ட் உன்னோட ப்ராஜெக்ட் மெயின் டைம்ல ரன் ஆகாம போயிடுச்சு, அப்ப நீ என்ன பண்ணுவ? தூக்கி குப்பையில போட்டுற வேண்டியதான். என்னப்பா? இல்லை மேம், 5 star சாப்பிடுவேன் மேம். குட்பா, நீங்க கிளம்பலாம். தம்பி கிளீனா பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பேத்திட்டாப்ல. ஜஸ்ட் பாஸை போட்டுவிடுங்க மேம், போதும் மேம் அவனுக்கு. அப்பல ப்ராஜெக்ட்லாம் மிரட்டி விட்டாச்சு, மேமே வந்து குட் சொல்லிட்டாங்க. இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் நீங்களே பண்ண மாதிரி இருக்கேப்பா. ஒருவேளை அப்படி கூட பண்ணியிருப்பீங்களோ? மேம், நாங்கள் என்னமோ கேன்வால் எடிட் பண்ணி உங்ககிட்ட காட்டுற மாதிரி சொல்கிறீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு இன்டர்ன்ஷிப் போய் ஆஃபீஸில் வாங்கினது மேம். சரிப்பா, கம்பெனியில் நீ என்னெல்லாம் ஒர்க் பண்ண? அங்கே நிறையா ஒர்க் பண்ணேன் மேம். எங்கே ஏதாச்சும் ஒன்று சொல்லுப்பா. அதுவா மேம், டெய்லி இன்ஸ்டா பார்ப்பேன், வாட்ஸ்அப் பார்ப்பேன், அவங்க ஸ்டோரிக்கு போஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் லைக் போடுவேன், முடிஞ்சால் இன்ஸ்டாவில் வந்து ரீபோஸ்ட் பண்ணுவேன் மேம். ஆனால் அந்த ஒர்க் இல்லைப்பா, கம்பெனியில் இன்டர்ன் ரிலேட்டடாக நீ என்ன ஒர்க் பண்ண அதை சொல்லு. ஓ அதான் மேம். ஆமாப்பா, அது டெய்லி அதான் மேம் பண்ணுவோம். இதுப்பா இன்டர்ன்ஷிப் மேம். ஓ குட்பா, நீங்கள் கிளம்பலாம். என்னாச்சு மேம்? ஒன்றும் இல்லைப்பா, குட் ஆன்சர், நீங்கள் கிளம்பலாம். ரைட்டு, நம்ம மச்சான் மாதிரி நம்மளும் மாஸ்க் கட்டியாச்சு. லாஸ்ட்டாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்தால் கடைசி நம்மளோட ரெக்கார்ட் நோட்டில் ஆணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சேட். இந்த பையனுக்கெல்லாம் வைவால மார்க்கே போடாதீங்க மேம். முடிச்சு விட்டீங்க போங்க.